வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட், ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட்டை நோக்கி தான் வந்திருக்கோம். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கைஸ் ப்ளீஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தனது எளிமையை கவர்ந்த லாஸ்லியா பத்தி. இவங்களை குறித்து ஒரு முழுமையான விமர்சனமும் சிந்தனையும் கொண்ட வீடியோ தான் இது. இவர் சமீபத்தில் ஒரு ஷார்ட் உடையில ஒரு போட்டோ ஷூட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்களும் சோசியல் மீடியால தீயா பரவி வருது. ஆனா இது வெறும் புகைப்படம் மட்டும்தானா, இல்லை என்றால் அதுக்கு பின்னாடி ஏதேனும் கதை இருக்குதா, இல்ல அவங்க எதுவும் சொல்ல வராங்களான்னு தான் தெரியல. இதுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொள்ளதான் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க எண்ணங்களை எங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2019ஆம் ஆண்டு பிக் பாஸ் சீசன் 3 கலந்து கொண்டவங்க லூசிலியா, ஸ்ரீலங்கா தமிழ் பெண், செய்தி வாசிப்பாளராக இருந்த பிக் பாஸ் வீட்டுல அவங்க அடியெடுத்து வைத்த போது நாம யாரும் அவங்கள முழுமையா அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அவங்களது மென்மையான பேச்சு, நேர்மை, வெளிப்படைத்தன்மை எல்லாம் போக போக நாங்க எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. ரசிகர்களும் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. சில சமயங்களில் அவங்க மனம் கூட வித்தியாசமான மெசேஜ் போலவே இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு ஹோம்லி இமேஜ் கொண்ட லாஸ்லியா தனது வாழ்க்கையில பல பரிசோதனையும் செஞ்சு வந்தாங்க, பல கஷ்டங்களையும் பார்த்து வந்தாங்க, அதுல இருந்து மீண்டும் வந்தாங்க. சோசியல் மீடியால மெதுவாக அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சது. பிறகு அவங்க கிளாமர் பொசிஷனுக்கு மாறினாங்க. போட்டோ ஷூட் எல்லாம் வெளியிட தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் சிலரால் விமர்சிக்கப்பட்டாலும் ஒரு நல்ல பரிமாண மாற்றம் அவங்களுடைய கரியர்ல ஏற்பட்டுச்சு. தற்போதைய போட்டோ ஷூட் எல்லாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய ஷார்ட் உடையில மாடர்ன் லுக்ல கேமராவுக்கு ஸ்டைலாக போஸ்ட் கொடுக்குறாங்க. இது சிலருக்கு வாவ் என்ற அளவுக்கு இருக்கு. ஆனா சிலருக்கு ஏன் இப்படி என்ற கேள்வியும் தூண்டுது. இது கிளாமரா இல்ல ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கையா என்று சிலர் கேள்வி எழுப்பி வராங்க. சிலர் சொல்றாங்க பழைய பிக் பாஸ் லாஸ்லியா ஹோம்லி கேர்ள் கேரக்டர் போச்சுன்னும், இது வேற லெவலா இருக்கும். சிலவரும் நீங்க மார்க்கிட்டி இருக்கீங்கன்னு, சிலரும் புதிய லாஸ்லியாவா இதுன்னும் சில பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க. இது மெஜாரிட்டி கமெண்ட்ஸ். இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஆனா இந்த கமெண்ட்ஸ் ஒரு பெண் எப்படி பார்க்கப்படுறா என்பதை சொல்லிக் கொடுக்குது. அவங்களது உட, முகபாவனை, போஸ் அனைத்தும் ஒரு சினிமா விமர்சனம் மாதிரி ஆய்வு பண்ணக்கூடாது. லாஸ்ட்லியா தமிழ் சினிமால ஃப்ரெண்ட்ஷிப், கூகுள் குட்டப்பன் போன்ற படங்களில் நடிச்சிருந்தாங்க. அவங்களது நடிப்பு திறமையை காட்டிலும் அவங்களுடைய எளிமையான கவர்ச்சி அவங்களுடைய நீடித்த வியாபாரிக புரட்சிக்கு அழைத்து இருந்துதான் சொல்லு. இது ஒரு நல்ல மாற்றமா அல்லது சந்தேக நோக்கமா? பெண்கள் எப்படி இருக்கணும் எதுவும் தெரியாமலேயே தீர்மானிக்கிறோம். ஹோம்லியா இருந்தா பாராட்டுறோம், கிளாமரா இருந்தா விமர்சிக்கிறோம். இது அவங்க டிசிஷன். லாஸ்ட்லியா இந்த போட்டோ ஷூட்டும் அவங்களுடைய தன்னம்பிக்கையை எங்களால பார்க்க முடியுது. அவங்களோட சுதந்திரம் என்ன எங்களால சொல்ல முடியும். நாம் ரசிகர்களா இருக்கும் போது அவங்களுக்கு ஆதரவு தரணும், விமர்சனமும் தரணும். ஆனா அது அவமானப்படுத்த வகையில இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஒரு புகைப்படம் மூலம் ஒரு பெண்ணின் முழு கேரக்டரை நாம கணிப்பது தப்பு. லாஸ்லியா பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த போது அவங்க அப்பா தவறுனது, கவின் 2வது மேரேஜ் பண்ணது, கவின் இவங்களை விட்டுட்டு வேற ஒரு ஆளை மேரேஜ் பண்ணது, இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் லாஸ்லியா லைஃப்ல இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி தன்னுடைய முழு எஃபர்ட்டும் ஜிம்ல போட்டு இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாங்க அவங்களால பார்க்க முடியுது போட்டோ ஷூட்லயே. இந்த கான்ஃபிடென்ட் லைஃப் டைம் இருக்கணும் லாஸ்லியா. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த்.